தமிழக அரசியல் ஒட்டு மொத்தமாவே அண்ணாமலையை சுத்தி தான் அமைய போகிறது அப்படிங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ணாமலை டோனை மாற்றிவிட்டார், பேச்சு துணையை மாற்றிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவ்வளவு நாளா அவர் வடநாட்டை பத்தி ஒன்னும் ஜாஸ்தி பேசல, ஆனா இப்ப திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு வடநாட்டுக்கு எதிராக அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏடிஎம்கே கூட தமிழக பாஜக எந்த விதமான கூட்டணியும் வச்சுக்க கூடாதுங்கிறதான் என்னுடைய விருப்பம். மோடி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறார், ஜனநாயக கட்டமைப்பை சீர்குலைக்கிறார், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. மக்கள் சொல்றது, பாஜக சொல்லல. நீ வந்தான்னு சொன்னா உனக்கும் இதேதான், அழுகின முட்டை அழுகின தக்காளி. அந்த அளவுக்கு மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு விஜயை தாக்கி அரசியல் செய்வதற்கு இவங்க கிட்ட ஆயுதமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நீங்க விஜயை தாக்கின மோமெண்ட்ல விஜய்க்கு ஸ்டாக் அதிகமாயிரும். ஐ எம் அ ப்ரௌட் கொத்தூஸ் அப்படிங்கிறான் ஒருத்தன், ஐ எம் அ ப்ரௌட் ஊபி அப்படிங்கிறான். அந்த ஊபி கொத்தூஸ் கொத்தடிமை அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு ஒரு டிராகேட்டரி மீனிங் இருக்குங்கிறது கூட தெரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க. Now they have all become subject for a troll. வணக்கம் தென்னமன் மீடியா நண்பர்களே. இன்றைய அரசியல் நிகழ்வுகளை குறித்து நம்முடன் பேச திரு வாசுதேவன் அவர் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு கும்மிடிப்பூண்டி பக்கத்துல ஒரு 3 வயது பச்சிளம் குழந்தை சிறுமி பாலியல் வன்முறை செய்யப்பட்டதை பத்தி ஒரு பெரிய சர்ச்சை எழுந்தபோது திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த வட மாநில தொழிலாளர்கள்ல அதிகமா குற்ற செயல்ல ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு. இது அவர் தமிழ்நாடு அரசியல இப்ப கையில் எடுத்துக்கிறதுக்கான ஒரு அறிகுறியா பார்க்கலாமா? எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப துக்ககரமான இன்சிடென்ட். இது எந்த விதத்திலையும் கண்டிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஒரு 3 வயசு குழந்தைக்கு கூட பாலியல் தொல்லை கொடுத்து அந்த கொடுமை தாங்காம அந்த குழந்தை உயிரிழந்த போது ரொம்பவே வருத்தமா இருக்கு. அந்த குழந்தை நாளைக்கு ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராகவோ ஒரு மிகப்பெரிய பதவி கூட வந்திருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது அந்த குழந்தையுடைய தலையெழுத்து என்னவா இருந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கல. இது ஒரு விஷயம். இது மாதிரி நம்ம எந்த மாதிரியான சமூகத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. அவர் வடநாட்டு தொழிலாளரோ தமிழ்நாட்டை சேர்ந்தவரோ அதெல்லாம் விட்டுடுவோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை வளர்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம வளர்த்து விட்டு இருக்கோமே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த காலத்துல இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல இருந்து ஒரு யுகம் முன்னாலேயே இருந்தது, 4 யுகம் முன்னாலேயே இருந்ததுதான். ஆனா அங்க இருந்ததுங்கிறதுனால நம்ம இதை நியாயப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய சமாச்சாரம், என்னுடைய கருத்து. இப்போ அண்ணாமலை அதுக்கு டக்குன்னு ஒரு ட்வீட் போடுறாரு. உடனே அந்த ட்வீட்டை இப்ப நீங்க கேட்ட கேள்வியிலேயே ஒரு இது இருக்கு, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது நீங்க என்ன கேக்குறீங்க, இது தமிழ்நாட்டு அரசியலே சீரியஸாக எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பாக்கலாமா? உண்மையிலேயே அவர் சீரியஸா தான் எடுத்துட்டு இருக்காரு. அதாவது இவங்க என்ன பண்றாங்க, தமிழக ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அண்ணாமலை டோனை மாற்றிவிட்டார், பேச்சு துணையை மாற்றிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவ்வளவு நாளா அவர் வடநாட்டை பத்தி ஒன்னும் ஜாஸ்தி பேசல, ஆனா இப்ப திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு வடநாட்டுக்கு எதிராக அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, அண்ணாமலையை கரெக்டா தவறா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கருத்தை கொடுப்பாரு. அவருக்கு எல்லா நாட்டுல எல்லா பாகங்களும் ஒண்ணுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நோ, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இது துக்ககரமான இன்சிடென்ட். வட மாநிலத்தவர்கள் இங்க இந்த மாதிரி ஈடுபடுறது கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னார். இதுக்கு முன்னாலே கூட 2-3 இடங்கள்ல அந்த மாதிரிதான் ஆயிருக்குங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு, அவ்வளவுதான். அதனால வடமாநிலத்தவர்களை நீங்க வேலைக்கு வச்சுக்கும் போது தயவு செஞ்சு பேக்ரவுண்ட் செக்கிங் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. சமீபத்துல வேளாச்சேரியில ஒரு 60 வயது பெண்மணி கொஞ்சம் மனசு சரியில்லாத பெண்மணின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மைன்னு தான் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு கூட ஒரு பாலியல் தொல்லை கொடுத்து நல்ல வேலையா அந்த வட மாநிலத்தவர்கள், அதாவது வேளாச்சேரியிலேயே இந்த ரோடு சைடு ஹோட்டல்ஸ்ல வேலை பண்ற பசங்க தான் பிடிபட்டார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்கும்போது இது இட் சென்ஸ் ஆன் அலார்ம் ஃபார் த பீப்புள். அதாவது யாரெல்லாம் அவங்கள எம்ப்ளாய் பண்றாங்களோ, வேலைக்கு வைக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணணும்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இதுலயே நீங்க அரசியல் பாக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது மற்ற ஊடகங்கள் இதுல அரசியல் பாக்குறாங்க. ஆனா அண்ணாமலை தமிழகத்தில் எது நடந்தாலும், இந்தியாவில் எந்த அநியாயம் நடந்தாலும் அதற்காக குரல் கொடுப்பவர் தான். அதனால இதுக்கும் அவர் குரல் கொடுத்திருக்காரே தவிர, இதை தவிர
இதுக்கு பின்னால நம்ம வந்து ஆராயறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அது நம்ம அவருடைய டோன மாத்தினதா ஆராய வேண்டாம். ஆனா, அவர் வந்து இப்ப இப்ப வந்து பாஜகவிலேருந்து வெளி வந்திருக்கிற இந்த நிலையில, இவர் வந்து நேரடியான எதிர்ப்பு அரசியல இப்ப தமிழக அரச ரன் பண்ற தாவேகாக்கு நேரடியா ஒரு ஒரு மெசேஜ சொல்ற மாரியோ, இல்லாட்டி தமிழக மக்களுக்கு அவர் தமிழக மக்களிடம் தமிழ்நாட்டின் மேல் இருக்கிற அக்கறைய காட்ட ஒரு அரசியல அவர் கையெடுத்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எஸ், கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா இப்போதைக்கு அவருடைய ஃபோக்கஸ் ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும், அரசியல் மாற்றம் கொண்டு வரணும். அதாவது உண்மையிலேயே மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் குறைகளை தீர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அராஜக போக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். தாறுமாறாக பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல பொறுப்பான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும். அதற்கேற்றாற் போல நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்பணும். உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், சட்டமன்றமாகட்டும், பாராளுமன்றமாகட்டும், இந்த கட்சியிலிருந்து போகக்கூடியவர்கள் நல்லா தேர்வு பெற்று ரெஸ்பான்சிபிளாக இருப்பார்கள், பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து தேர்தல் அந்த இது அணுகுமுறையை மாத்தின்னு இருக்காரு. அப்போ அவருடைய களம்ங்கிறது தமிழ்நாட்டு களம் தான். இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிறத பத்தி தான் அவர் உண்மை அதிகமா பேசுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். தமிழ்நாடு அரசியல் தான் அது. ஓகே. அவர் வந்து திருப்பியும் வந்து இந்த ஜூலை மாசத்துல என் மண் என் மக்கள் அப்படின்னு ஒரு முன்னாடி கண்டக்ட் பண்ண ஒரு யாத்திரை மாதிரி இன்னொரு யாத்திரையை அவர் வந்து செய்ய போறதா ஒரு தகவல் மெதுவா வருது. அதோட தீர்மானமா தெரியல. ஸோ அப்படி அவர் யாத்திரையை எடுத்தான்னா, அவருடைய இந்த தடவை அவருடைய யாத்திரையில அந்த முன்ன பார்த்த எழுச்சி இருக்குமா? கண்டிப்பா அதே மாதிரியான எழுச்சி தான் இந்த ட்ரிப்பும் இருக்கும். அந்த ட்ரிப்பு 100 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அவங்க மற்ற இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ், அதாவது the entire thing was facilitated by சென்ட்ரல் பிஜேபி. இந்த ட்ரிப்பு சென்ட்ரல் பிஜேபி இல்லைனாலும் பரவாயில்ல, தேர் ஆர் அதர் ஸ்பான்சர்ஸ். ஏன்னா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சர்ஸ் கிடைக்காம இருக்கவே இருக்காது. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, நிதி கொட்டும் அப்படின்னு நான் முதலே சொல்லியிருக்கேன். ஸோ இவர் திடீர்னு இதை ஆரம்பிக்கிறதுக்கு இதுக்கு சரியான தருணமா அப்படின்னு கேட்டா எனக்கு என்னமோ இவ்வளவு குயிக்கா ஆரம்பிக்கிறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கு. 2027 தான் உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலில் கூட எல்லாமே கிடையாது, ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும். அதாவது எந்தெந்த கார்பரேஷன்ஸ் பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து பிரிச்சாங்களோ அங்க மட்டும்தான் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்கும். அதுக்கு அடுத்த தேர்தல் வந்து 2029 தான். அதுக்கு முன்னால இவர் இது பண்ணிதான் போறோம். ஆனா இப்போவே அதை பண்ண காரணம் என்ன அப்படின்னா, செப்டம்பர் மாசம் எப்படியும் ஒரு தன்னுடைய கட்சியினுடைய பெயரை அறிவிப்பார், தன்னுடைய கட்சியினுடைய அணுகுமுறை, அந்த ப்ளூ பிரிண்ட், ரோடு மேப் இதெல்லாத்தையும் அறிவிப்பார். அப்படிங்கும் போது அது ஒரு மிகப்பெரிய இன்சிடென்டா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? இருக்கலாம். அதனால இப்போ ஒரு யாத்திரை மாதிரி போயிட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று அந்த நிகழ்ச்சி, அதாவது அரசியல் கட்சி அறிவிப்பு நிகழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக மாற்றுவதற்கான ஒரு களம் ஏற்படுத்துவதாகத்தான் எனக்கு தெரிகிறது. இருக்கலாம். ஓகே. நீங்க உள்ளாட்சி தேர்தலை பற்றி குறிப்பிட்டீங்க. என்னன்னா பாஜக வந்து அவங்களாகவே மீண்டும் வந்து அதிமுகவோட தான் நாங்க வந்து கூட்டணி அமைச்சு உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை தலைவரா இருந்தபோது கூட உள்ளாட்சி தேர்தலை அவங்க தனியா சந்திச்சாங்க. அதுல வந்து ஒரு ஒரு நல்ல வரவேற்பை வந்து போன உள்ளாட்சி தேர்தல்ல பார்க்க முடிஞ்சது. சென்னையில கூட வந்து ஒரு ஒரு தொகுதியில ஒரு வார்டுல அவங்க வின் பண்ணது கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறச்ச இப்ப வந்து தோல்வி அடைஞ்ச அதிமுகவோடவே திருப்பி கூட்டணி வைக்க போறேன்னு பாஜக சொல்லியிருக்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு எனக்கு புரியவே இல்லை, இவங்க ஏன் அதை பண்றாங்க அப்படின்னுட்டு. அதாவது உள்ளாட்சி தேர்தலில் வந்து கட்சிகளுக்கு பிரதானம் கிடையாது, இதுக்கு தான் பிரதானம், வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் பிரதானம். ஆனாலும் அவங்க அந்த வேட்பாளர்கள் கட்சியினால் அடையாளம் காட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுனால நம்ம கட்சியை பத்தி பேசுறோம். இப்போ நம்ம ஹைதராபாத் முனிசிபல் எலெக்ஷன் ஆகட்டும், இப்போ சமீபத்தில் நடந்த கேரளா உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், நம்ம அதை அப்படிதான் நம்ம வந்து இது பண்ணோம், அதாவது அதை அடையாளப்படுத்தினோம். சரி, அது தப்பு கிடையாது. நோ 2022 எண்டுல நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தலில் என்னாச்சு அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து இவங்க கேட்ட மாதிரியான இதெல்லாம் கொடுக்கல, தொகுதிகள்லாம் கொடுக்கல. கார்பரேஷன்ஸ் கொடுக்கணும், இவ்வளவு, அதாவது இவ்வளவு கார்பரேஷன்ஸ் அப்படின்னா இவ்வளவு மேயர்கள் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மேயராவது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும். டிஎம்கேயும் அதே மிஸ்டேக் தான் பண்ணிச்சு.
அதனாலதான் இவங்க அண்ணாமலையுடைய தலைமையில இருக்கிற பாஜக தனித்து போட்டியிடுவது அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஒரு உள்ளாட்சி தேர்தல் தானே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பாஜகவும் அவருக்கு ஒப்புதல் கொடுத்தது. அப்போதான் 2.83% அப்படிங்கிற அந்த வாக்கு விகிதத்தை 5% மாத்தினாரு. சென்னையில பயங்கரமான டஃப் காம்படிஷன். 200 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதிகள்ல சூப்பர் காம்படிஷன் கொடுத்தாங்க. அவங்க 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. பாஜக பல இடங்கள்ல 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. கடைசியில தலைமையில இருந்ததுங்கிறத ஆமா, திருப்பியும் அண்ணாமலை தலைமை அப்படிங்கறத அங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிடுறது, திருப்பி நிரூபிக்கப்படுகிறது. டி நகர்ல உமா ஆனந்தன் வந்து வெற்றி பெற்றார். அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அன்னைக்கு பார்க்கப்பட்டது. ஏன்னா இதுக்கு முன்னால எதுவுமே கிடையாது. ஆனா இந்த ட்ரிப்பு ஒரே ஒரு ஒண்ணு கண்ணுன்ட்டு ஒரு கார்பரேட்டர் வந்துட்டார். அது நல்ல விஷயம். நான் என்ன கேட்கிறேன், கூட்டணியில் தொடர்கிறது அப்படின்ட்டு நயினா நாகேந்திரன் சொல்வதற்கு அவசியம் என்ன? ஏன்னா 2024க்கு முன்னால ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தாரு. கூட்டணி எம்எல்ஏன்னு கட்சிக்காரர்கள் மற்றவர்கள்லாம் கேட்டபோது, கூட்டணி எப்போ அமையும்? தேர்தல் நெருங்கும் போதுதான் கூட்டணி அமையும். கூட்டணி எதற்கு அமையும்? தேர்தலுக்காகத்தான் கூட்டணி அமையும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட்டணி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அப்பேற்பட்டவர்கிட்ட போய் நீங்க இப்போவே நாங்க கூட்டணியில் தான் இருக்கோம் சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அவங்களே வந்து கட்சி இருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க அவங்களோட கூட்டணி அப்படின்னு சொன்னா, இஸ் இட் நாட் ரிடிகுலஸ்? தேவையில்லாத ஒரு கருத்து இல்லையா அது? அந்த சமயத்துல வரும்போது பார்க்கலாமே. உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அதிமுகவுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூ கேன் டேக் டெசிஷன் அக்கார்டிங் டு தட். அதை விட்டு இப்போதே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க சொன்னா அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சா தான் எனக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கூட தமிழக பாஜக எந்த விதமான கூட்டணியும் வச்சுக்க கூடாதுங்கிறதான் என்னுடைய விருப்பம். அதைத்தான் அண்ணாமலை எடுத்தாரு. இவங்க வந்து வேற காரணங்களுக்காக, அதாவது எதிர்கட்சி எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து விடுமே அப்படிங்கறதுனாலதான் 2026ல கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அது ஓகே தான், அது ஓகே. ஆனா இப்போ அது தேவையில்லாத ஒரு சமாச்சாரம் நான் பாக்குறேன். தமிழக பாஜக தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். தேங்க்யூ. அப்ப அவர் கூட்டணின்னு சொல்லியிருக்காரே தவிர, அந்த கூட்டணிக்கு யார் தலைமைன்னு சொல்லல. ஏன்னா, இப்ப அதிமுக இருக்கிற நிலைமையில அங்க வந்து எல்லாம் வந்து சாரையா வந்து தாவேக்காக்கு போறாங்க. பனையூர் கேட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கும்பலே இருக்கு. உள்ள நுழையறதுக்கு அடிதடி அந்த மாரிலாம் பார்க்குறோம். அது வந்து நடுத்தெருல கொண்டு விட்டுட்டாங்கன்னு சி.வி. சண்முகமே புகார் பண்றாரு. இன்னைக்கு விஜயபாஸ்கர் சொல்றாரு, எடப்பாடியார் வந்து தொண்டர்களோட உணர்வுகள மதிக்கிறதும் இல்ல, தொண்டர்களுக்காக எதுவும் செய்யறது இல்லன்னு. சோ இப்ப அடுத்த கட்டமா அதிமுகல என்ன நடக்கும்? எக்ஸலன்ட். ரொம்ப பெரிய கேள்வி. சின்ன கேள்விதான், ஆனா நிறைய எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். கொஞ்சம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு வேண்டி இருக்கு. 1967ல 2, அதாவது ஒரு கூட்டணி காங்கிரஸ், ஒரு கூட்டணி டிஎம்கே. டிஎம்கே ஜெயிச்சது. 1971லையும் டிஎம்கே காங்கிரஸ் தான். 1977ல எம்ஜிஆர் வந்துட்டார். எம்ஜிஆர் வந்த உடனே என்னாச்சு? அப்போ கூட 3 அணிகள் இருந்தது. காங்கிரஸும் இருந்தது. காங்கிரஸ் பலமா தான் இருந்தது அப்போ கூட. சப்சிக்வெண்ட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் வந்து தன்னுடைய அணுகுமுறையை மாத்திக்கிட்டு தேசிய மாநில கட்சிகளோட கூட்டணியில இருந்துக்கலாம். மத்தியில வந்து எங்களுக்கு அதிகமான இடம், அதாவது பாராளுமன்ற தேர்தல் 70-30 ஃபார்முலா எம்ஜிஆர் கொண்டு வந்தார் பாத்தீங்களா, இந்திரா காந்தி இருக்கும்போது. அந்த மாதிரி போனதுக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சி தேய ஆரம்பிச்சது. இரு கட்சிகள் பைபோலார் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சது இங்க தமிழ்நாட்டுல. ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே, டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே. 2026க்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா 3 சக்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சக்தி தாவேகா, இன்னொரு சக்தி டிஎம்கே, 3வது சக்தி ஏடிஎம்கே அப்படின்னு வச்சுக்கலாம். 3வது சக்தின்னு சொல்றதை விட 2.5 சக்தின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து அரை சக்தி தான் இப்போதைக்கு. கூடவே வந்து பாரதிய ஜனதா கட்சி நாளைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாகுமா அப்படிங்கிறது தெரியல, தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும். ஆனால் அண்ணாமலை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவாகுவார், சக்தியாக உருவாகுவார். தமிழக அரசியல் ஒட்டு மொத்தமாவே அண்ணாமலையை சுத்தி தான் அமைய போகிறது அப்படிங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ ஏடிஎம்கே பொசிஷன் என்ன ஆகும் அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். ஏடிஎம்கே நிறைய பேர் சொல்றாங்க இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறாங்க. உதயசூரியன் சின்னம், உதயசூரியன் சின்னத்துக்கு பின்னால யார் இருக்காங்கிறத பார்க்கணும். இரட்டையில் ஒரு சின்னம் மட்டுமே ஒரு தேர்தலில் வெற்றி பெறாது. அதாவது ஒரு சின்னம் மட்டுமே உங்களுக்கு தேர்தலில் வெற்றியை ஈட்டி தராது.
சின்னத்துக்கு பின்னால யாரு இருக்காங்கன்னு பார்க்கணும். உதயசூரியனுக்கு பின்னால கருணாநிதி இருக்கிறாரா, அண்ணாதுரை இருக்கிறாரா அப்படின்னு பார்ப்பாங்க. இதற்கு இரட்டை இலை சின்னத்திற்கு பின்னால எம்ஜிஆர் இருக்காரா, கருணாநிதி இருக்கிறாரா, சாரி ஜெயலலிதா இருக்கிறாரா, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமைத்தன்மை அற்ற, ஆளுமை பண்புகள் இல்லாத அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். அதாவது ஒரு கவர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக இருக்கும்போது இந்த சின்னம் மட்டுமே வெற்றி பெற்று தரும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனாலதான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம், சின்னத்தை மட்டுமே நம்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே, ஒரு 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 பாப்புலேஷன், ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ரெட்டை இலை மட்டும்தான் போட்டு பழகி இருக்கும், அதனால ரெட்டை இலைக்கு போட்டுடுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து வயசாயாச்சு, எவ்வளவு பேர் போயிருப்பாங்க. இப்ப புதுசா வர ஜென்சிக்கு வந்து ரெட்டை இலை பத்தி தெரியாது, ஜெயலலிதா பத்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இல்லை. அப்படிங்கும்போது அதிமுகவுல இளைய சமுதாயத்தை ஈர்ப்பதற்கு அவங்க கிட்ட என்ன யுக்தி இருக்கு, உபாயம் இருக்கு அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா தலைவர்களே கிடையாது. ஏன்னா எல்லாருமே 60க்கு மேற்பட்டவர்கள். அப்போ இப்ப இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு எதிர்காலம் இல்லை இதை வச்சுக்கிட்டு இருந்தா. ஏன்னா உங்ககிட்ட மிகப்பெரிய சின்னம் மட்டும் இருந்தா போறாது, அதை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதை வெற்றி சின்னமா எப்படி மாத்தணுங்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஆளுமை கட்சி தலைவரிடம் இருக்க வேண்டும். அது இல்லாத வரைக்கும் இது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால்தான் வந்து எல்லாம் நேச்சுரல் திங். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, மேற்கு வங்காளத்திலையும் நடக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ்ல இன்னைக்கு நான் படிச்சேன், அகிலேஷ் யாதவுக்கு அங்க நடந்துகிட்டு இருக்கு. அகிலேஷ் யாதவனுடைய பார்ட்டில இருந்து நிறைய பேர் பிஎஸ்சி பக்கம், பகுஜன் சமாஜ் கட்சி பக்கம், அதாவது மாயாவதி கட்சி பக்கம், ஒரு சிலர் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் கூட வரத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போட்டோம். 2020 பாஜகவினுடைய முதுகுல குத்தி தங்களுடைய பரம வைரி கட்சியான காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்துகிட்டு கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சாரு உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிரால. சிவசேனா 2.5 வருஷத்துக்கு அப்புறம் சிவசேனா உடைஞ்சது. இப்போ 2022 ஜூன்ல உடைஞ்சது, நவம்பர்ல. இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம் திருப்பியும் அந்த உத்தவ் தாக்கரே கட்சியில இருக்கிறவங்க இதுக்கு மேலேயும் நான் உத்தவ் தாக்கரே நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ naturally all these parties, no, they are all undergoing some sort of a churn from inside within. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு சுழற்சி ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல நமக்கு தெரியும், ஒரு அதிமுக திமுக ரெண்டுக்கும் ஒரு மாற்று சக்தி பல 60 வருஷம் கழிச்சு முன்னுக்கு வந்தது. தமிழ்நாட்டுல இந்த சேர்னிங் நடக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அகில இந்திய அளவுல நீங்க சொல்ற சேர்னிங்க என்னால பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்ன? சூப்பர் கொஸ்டின், அருமையான கொஸ்டின். திஸ் ஹேஸ் டு பி ஆன்சர்டு. என்ன காரணம்? டெமோக்ரஸி கில்டு. மோடி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறார், ஜனநாயக கட்டமைப்பை சீர்குலைக்கிறார், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, சார் இது வந்து நரேந்திர மோடியினுடைய 12 வருஷ அச்சீவ்மெண்ட்ல கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்டா நான் இதை பாக்குறேன் சார். எப்படின்னா 12 வருஷம் இவங்க முட்டி மோதி பார்த்தாச்சு. கட்டாக்கட் உங்க அக்கௌண்ட்ல வந்து 8500 ரூபாய் மாசம், ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்க போடுறோம் சொல்லி பொய் சொல்லி கூட ஏமாத்தி வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி பண்ணியாச்சு. அப்படியும் கூட உங்களால ஜெயிக்க முடியல. ஒரு விரக்தியினுடைய உச்சத்துக்கே இந்த எதிர்கட்சிகளை கொண்டு போய் சேர்த்துட்டாரு நரேந்திர மோடி. அது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லையா? இன்னைக்கு 10 வருஷமா 15 வருஷமா அங்க மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் உடைய ஆட்சி. முதல் 5 வருஷத்தை விட்டுடுங்க, கடைசியா நடந்த அந்த 10 வருஷ ஆட்சியில மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள் தான் நீங்க வந்து அழுகின முட்டை, அழுகின தக்காளி மூலமாக மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு கூட மஹுவா மொய்த்ராக்கு ஒரு த்ரெட் என்ன தெரியுமா? அவங்க சவால் போட்டிருக்காங்க, நீ வாமா கல்கட்டாக்கு பாத்துக்கிறோம் அப்படின்னுட்டு. அதாவது அவங்க லண்டன் சுத்திட்டு வந்துட்டாங்க, என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ டெல்லியில இருக்கிறாங்க எம்பி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி, நீ வாமா கல்கட்டா பக்கம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மக்கள் சொல்றது, பாஜக சொல்லல. நீ வந்தான்னு சொன்னா உனக்கும் இதேதான், அழுகின முட்டை அழுகின தக்காளி. அந்த அளவுக்கு மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. நீங்க எவ்வளவெல்லாமோ வியூகங்கள் போட்டீங்க, என்னென்னலாமோ இஷ்யூ எடுத்தீங்க. என்னென்ன இஷ்யூ எடுத்தீங்க? ஓபிசிக்கு ஏன் இது இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி எடுத்தாரு. ஓட் சோரி பத்தி சொன்னாரு, எஸ்ஐஆர் பத்தி சொன்னாரு.
சிஏஏ பத்தி சொன்னாரு, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதிப்பு அப்படின்னாரு. அடானி அம்பானி பத்தி எடுத்தாரு. என்னென்னலாமோ எடுத்துட்டு கூட ஒண்ணுமே வெற்றி பெற முடியல. எவ்வளவு ஆயுதங்களும் முனை மழுங்கிய ஆயுதங்களாக மாறிவிட்டது அப்படிங்கிறத பாக்குறீங்க. அப்போ இன்னைக்கு இனிமேலையும் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? மக்கள் வந்து மோடி கூட தான் இருக்கிறாங்க, பாஜகவினுடைய கொள்கைக்கு தான் இன்னைக்கு வந்து மக்களிடையே வரவேற்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க இவங்க? மாற ஆரம்பிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது ஒரு சித்தாந்தம் தேஞ்சுக்கிட்டே போகுது. காங்கிரஸுடைய சித்தாந்தம் தேஞ்சு போச்சு. காங்கிரஸ் கட்சி இஸ் ஜஸ்ட் லைக் IUML ஆஃப் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டேஸ். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டேல IUML எப்படி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, அவங்களுடைய அணுகுமுறை, அவங்களுடைய கொள்கைகள் என்னங்கிறதான் இன்னைக்கு வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஜஸ்ட் டிட்டோ தான். இப்போ கூட நீங்க பாருங்க, DK சிவகுமார் கர்நாடகாவில ஆட்சியை பிடிச்ச உடனே என்னென்ன டிமாண்ட் பண்ணாங்க பாருங்க. நீங்க எங்களுக்கு 5 மந்திரிகள் வேணும், இஸ்லாமிய அமைப்புகள். காரணம் என்ன அப்படின்னா 2023 மே மாசம் நடந்த எலெக்ஷன்ல அந்த அமைப்புகள் 17 அமைப்புகள், நான் அங்கதான் இருந்தேன் அப்போ, எலெக்ஷன் எல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன், சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த அமைப்புகள் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க 17 அமைப்புகள் இருக்கோம், எங்களுக்கு வந்து இந்தந்த இவ்வளவு லிஸ்ட் வச்சிருக்கோம். 19 லிஸ்ட் கொடுத்தாங்க பட்டியல்ல. முதல் என்ன தெரியுமா? RSS பேன் பண்ணணும், பஜ்ரங் தள் பேன் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்பதான் அந்த பஜ்ரங் தள் சமாச்சாரம் பெருசா உருவாச்சு. கூடவே என்ன பண்ணாங்க, இதெல்லாத்தையும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் ஜனதா தள் செக்யுலர், அதாவது மதசார்பற்ற ஜனதா தளம் குமாரசாமி கட்சிக்கு போக வேண்டிய வாக்குகளை நாங்க வந்து காங்கிரஸுக்கு திருப்பி விடுவோம் அப்படின்னாங்க. இவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. யாரு? சித்தராமையா அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. கரெக்டா அவங்க வந்து மதசார்பற்ற ஜனதா தளத்தினுடைய வாக்குகளை காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றி விட்டாங்க. அதனால்தான் உங்களுக்கு வந்து அந்த மைசூர் ரீஜன் சொல்ற அந்த ஏரியால மொத்தமா காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சது. 2.5 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. சித்தராமையா ஒண்ணுமே பண்ணல. இஸ்லாமியர்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ ஒண்ணுமே நிறைவேற்றல. கடைசியில இப்போ DK சிவகுமார் வரும்போது அவங்க வாலாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா DK சிவகுமார் அவர் அளவுக்கு கூட கொஞ்சம் கேட்க மாட்டாரு, இவர் கேட்காத ஆளுதான் அப்படிங்கிறதுனால இப்போ திருப்பி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ என்ன ஆயிட்டு சொன்னா, நாடு அளவுல உங்களுடைய சித்தாந்தம், உங்களுடைய கொள்கை இது எல்லாமே மாறி மாறி தோத்துக்கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி யாரு ஜெயிக்கிறாளோ அவங்க பின்னால் தான் மக்கள் போவாங்க. இன்னைக்கு தாவேகா பின்னால போறதுக்கு காரணமே அதுதான். அதேதான் ஆல் இண்டியா லெவல்ல நரேந்திர மோடிக்கு ஆகிக்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே பண்ணல சார். 240 எடுத்துக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் உடஞ்சி தங்களுடைய கட்சிகள் வந்து சேர்றது சொன்னா இது இஸ் இட் நாட் அ சைலண்ட் ரெவல்யூஷன்? நீங்க ஒண்ணுமே பண்ணல, கொளுத்தி போடக்கூட இல்லை, ஆனா அதுவாவே வெடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் அ கிரேட் டிரான்ஸ்பர்மேஷன் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். சில பேர் சொல்லுவாங்க இல்ல ஜனநாயகத்திற்கு ஆபத்து, அது இதெல்லாம் பேசுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்திற்கு எந்த ஆபத்தும் இல்லை. காங்கிரஸ் கட்சி இருக்கும், திரிணாமுல் கட்சி இருக்கும், DMK இருக்கும், இதே மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். ஆனா மக்கள் ஆளும் கட்சி பக்கமாக, பாஜக பக்கமாக, நரேந்திர மோடியினுடைய பக்கமாக இருப்பார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் விஜய் பக்கம் இருப்பாங்க, இல்லைன்னா அண்ணாமலை பக்கம் பின்னால் இருப்பாங்க. தேங்க்யூ. நன்றி சார். சார், இப்போ ராகவா லாரன்ஸ் அவர் வந்து திரைப்படத்துறையிலிருந்து அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு பிரமுகரா, அடுத்த பிரமுகரா வந்து ஒரு 4-5 நாளா போயிட்டு இருக்கு. அவர் நேத்திக்கு வந்து ஒரு நேர்காணல்ல பப்ளிக் பிரஸ் மீட்ல பேசுற போது திரு நாய் அவரோட வந்து சம்மந்தப்படுத்தி ஒரு வாக்கியம் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையா வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க அத? அதோட உள்ள அர்த்தம் என்னவா இருக்கும்? திஸ் இஸ் வெரி ராங். அதாவது அவர் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது. அவர் என்ன கான்டெக்ஸ்டில் பேசினாருங்கிறத நீங்க பார்க்கணும். ராகவா லாரன்ஸ் வந்து அண்ணாமலை கூட தான் போறதா இருந்தது முதல்ல. அதுக்கப்புறமா இப்போ விஜய் நல்லா ஆட்சி நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அதனால மோஸ்ட்லி அவர் விஜய் கட்சிக்கு பின்னால் தான் போவாரு. திருச்சி கிழக்கில் வந்து அவர் நிற்கலாம். என்னுடைய அம்மா கிட்ட நான் வந்து கேட்க போறேன், எங்க அம்மாவோட உட்காந்து கலந்தாலோசிச்சு பேசி முடிவு பண்ணுவேன், அப்படின்னு முடிவு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, தாவேகா ஆட்சி நல்லா தான் நடக்குது, ஒரு புதிய ஆட்சி தான், இப்போதான் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ நீங்க ஒரு வாடகை வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகும், முதல் நாள் நல்லா தான் இருக்கும். அந்த வீட்டுக்காரர் உங்களை கூப்பிட்டு உட்காந்து வச்சு டீ எல்லாம் கொடுப்பாரு, பிஸ்கட் கொடுப்பாரு, உங்களெல்லாம் டேர்ம்ஸ் எல்லாம் பேசிடுவாரு. அதுக்கப்புறமா நீங்க வந்து குடி வரீங்க. குடி வரும்போது
வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க பைப்பு சரியில்லை, அங்க வந்து மேல இருந்து ரெயின் வாட்டர் ஒழுகிக்கிட்டு இருக்கு, இங்க வந்து ஒரே இருட்டா இருக்கு, இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் போடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் விட்டுடுங்க, தெருவில் இறங்கினீங்கன்னா தெரு நாய் உங்களை பார்த்து குறைக்கும். இவன் அவன்டா புதுசா என் ஏரியாவுக்கு வந்துட்டான் அப்படின்னுட்டு. கரெக்டு தானே அது? எல்லாருக்குமே, எனக்கும் அப்படித்தானே நடந்தது. நான் இப்போ இங்க இருக்கிற வீட்டுல எனக்கு அப்படிதான் நடந்தது. லோன்னு குறைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் நான் ஃப்ரெண்டு பண்ணிட்டேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த தெருநாயை கூட நீங்க அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டை கொடுத்து நீங்க ஃப்ரெண்டு பண்ணிக்கிட்டா அதுவும் அதுக்கப்புறம் நாளையில இருந்து உங்களை பார்த்து குறைக்காது அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான் சொன்னாரே தவிர, இவங்களுக்கு ஓட்டு போடாதவங்க, அதாவது விஜய்க்கு ஓட்டு போடாதவங்க, டிஎம்கே காரங்க, இவங்க எல்லாம் வந்து தெருநாய் அப்படின்ட்டு அவர் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி அர்த்தமே சொல்ல வரல. எனக்கு ஞாபகம் வருது சார், இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டா நான் போடுறேன். 2014 நரேந்திர மோடி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று அரசியல் சரித்திரம் படைக்கிறார், பிரதமர் ஆயிட்டாரு. அப்போ ஒரு பிரெஞ்சு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டி கொடுக்கும்போது அந்த ஹீஸ் வெரி இன்டெலிஜென்ட் ஜேர்னலிஸ்ட். அவர் கேட்கிறார், இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் 2002 குஜராத் ரயட்ல வந்து இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதுல உங்களுக்கு மனவேதனையே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா சார், உங்க சேனல்ல இதை திருப்பியும் நாம ரிமைண்ட் பண்ணி இதுல என்ன உண்மையோ அதை நம்ம வந்து நேயர்களுக்கு சொல்லணும். அதுக்காக தான் நான் உங்களுடைய மீடியத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். தேங்க்யூ. அப்போ நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, அப்படிலாம் இல்லை, யாருக்கு அடிபட்டாலும் நம்மளுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஒண்ணும் இல்லை, நம்ம கார்ல போயிட்டு இருப்போம், ஒரு நாய் குறுக்க வந்து விடுறது, அடிபட்டு விடுறது, உடனே நம்மளுக்கு வந்து மனசுக்கு வேதனை ஆகாதா? அதே மாதிரிதான் மனிதர்களுக்கு ஆகும் போதும் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். உடனே நம்ம இந்திய ஊடகங்கள் அதை எப்படி புரட்டி போட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தான் தெரியுமே, தெருவு ஊடகங்கள் தான் எல்லாமே, 99% தெருவு ஊடகங்கள் தான். அவங்க என்ன பண்ணாங்க, இஸ்லாமியர்களை தெருநாய்களுக்கு ஒப்பிட்டு பேசிவிட்டார் நரேந்திர மோடி அப்படின்ட்டு போய் சொன்னாங்க. உடனே ஒரு மிகப்பெரிய இதாச்சு, என்னடா அது, நான் மாதிரி பேசவே இல்லையே, அவர் வந்து விளக்கமே கொடுக்கவே இல்லை. ஆனா அந்த அந்த இதை அது ஹிந்தியில தான் அவர் பேசுவாரு. ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஹிந்தி அந்த வீடியோவை கேட்டவங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியில என்ன ஆகுறது அப்படின்னா, ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறமா அந்த பிரெஞ்சு ஜெர்னலிஸ்ட் யாரு இன்டர்வியூ எடுத்தாரோ அவரே சொல்லுவாரு, நரேந்திர மோடி இந்த மாதிரி அர்த்தத்துல பேசவே இல்லை, ஆனா இந்த மாதிரி அர்த்தத்துல இஸ்லாமியர்களை தெருநாய்களுக்கு ஒப்பிட்டு பேசினார் அப்படின்னு திரிச்சு இந்திய ஊடகங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்திய ஊடகங்கள் எப்படி இந்த மாதிரி பேச முடியும்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்ட்டு அவர் அதை சொல்றாரு. அதே மாதிரிதான் ராகவா லாரன்ஸ் சமாச்சாரம். ராகவா லாரன்ஸ் மேல எந்த தவறும் கிடையாது. தேங்க்யூ. இது சொல்றது வந்து திமுக அப்படின்னு நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அந்த திமுக இப்ப எந்த நிலைமையில இருக்கு? ஏன்னா கம்ப்ளீட்டா எல்லா கூட்டணியும் வந்து ஒரு காரணத்திலயோ இன்னொரு காரணத்திலயோ வெளியில போயிடுச்சு, தனியா இருக்கு. சோ இப்ப இந்த மாதிரி ஒரு தனி சிச்சுவேஷன்ல திமுக திருப்பி மீண்டு வருமா, இல்லாட்டி திமுகவோட சரித்திரம் முடிஞ்சு போச்சா? சரித்திரம் முடிஞ்சதா சரித்திரமே இல்லை. டிஎம்கே வந்து ஓகே சார், ஆட்சியில இருந்த சரித்திரங்கிறது தான் நான் மீன் பண்ணேன். புரிஞ்சுது எனக்கு. கூட்டணி கட்சிகள் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால கட்சி பலவீனமா போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஏன் மற்ற கட்சிக்காரர்கள் வந்து ஜாயின் பண்றாங்கன்னு நீங்க பாருங்க. விடுதலை சிறுத்தைகள், அதிமுகல இருந்து இன்னும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இவங்க கூட பேர் என்ன, விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி, அவங்க கூட அவங்களோட டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்ப நம்மளுக்கு தெரியறது. அதாவது இன்னைக்கும் கூட டிஎம்கே உதயசூரியன் இந்த இந்த குடும்ப கட்சியா இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஓரளவுக்கு அரசியல்ல செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சிகள் ப்ரூவ் பண்றது. அதாவது விஜயை எதிர்கொள்வதற்கு இவங்க தான் சரியான ஒரு போட்டியாக இருக்க முடியும் அப்படின்னு பாக்குறவங்க டிஎம்கே பக்கம் போறாங்க, நோ டவுட் போட்டி. ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா, கட்சிக்குள்ள ஒரு குழப்பம். அதாவது உதயநிதிக்கும் அவருடைய தந்தைக்கும் சண்டை, உதயநிதிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, இவங்க 3 பேருக்கும் மாப்பிள்ளையோட சண்டை. இந்த மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலையில இது இந்த கட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். பட் அதுதான் அப்படி கிடையாது.
ஆக்சுவலி இன்னைக்கு விஜயை தாக்கி அரசியல் செய்வதற்கு இவங்க கிட்ட ஆயுதமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நீங்க விஜயை தாக்கின மோமெண்ட்ல விஜய்க்கு ஸ்டாக் அதிகமாயிடும். விஜய் நீங்க என்ன பேசினாலும் அவங்களுக்கு ஸ்டாக் அதிகமாயிடும். ஏன்னா விஜய் சைலண்டா இருக்காரு. ரெண்டு விஷயம் உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். இந்த பத்திரிகைகள்ல வந்த செய்திகள் தான். ராஜ்மோகன் ராஜ்மோகன் அவர் பேர் என்ன, அவர் கல்வி அமைச்சரா? அவர் வந்து அன்னைக்கு என்ன சொன்னாரு, இந்த மாதிரி மத ஜாதி அடையாளங்கள் உள்ள கயிறுகள் எல்லாம் கட்டிட்டு வராதிங்க, பள்ளி வளாகங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னாரு. ஒரு மிகப்பெரிய சச்சரவாச்சு. அதுக்கு காரணம் சொன்ன இந்த மாதிரி ஜஸ்டிஸ் சந்துருடைய ரிப்போர்ட்டை நாங்க வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். ஜஸ்டிஸ் சந்துருவே வந்து டிஎம்கே சார்புள்ள டிஎம்கே சொன்னதை செய்யக்கூடிய ஒரு நீதிபதி தான் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம், என்னுடைய கருத்து. அது என்னுடைய கருத்தை நான் மாத்திக்க மாட்டேன். அப்பேற்பட்ட ஒரு ஜஸ்டிஸ் சந்துரு சொன்னது இந்துக்களுடைய இந்து குடும்பங்களிலிருந்து செல்லக்கூடிய குழந்தைகளுடைய அந்த உரிமைகளை மட்டுமே பறிக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டிஎம்கேயே முன் வரல. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படியே கடப்புல போட்டாரு. அவருக்கு பணத்தை கொடுத்தாரான்னு கூட தெரியல எனக்கு, அந்த ஆய்வறிக்கை பண்றதுக்கு பணத்தை கொடுத்தாராங்கிறது கூட எனக்கு தெரியல. ஆனா அவரே வந்து துணியாத ஒரு விஷயத்தை இவங்க ஏன் துணிகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். இன்னைக்கு எதிர்ப்பு வந்த உடனே ராஜ்மோகன் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல அப்படி இல்லை, நானே வந்து கையில எங்க வீட்டுல மந்திரிச்சு கொடுத்த கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு தான் போறேன், குங்குமம் விபூதி. என்னைக்குமே குங்குமம் விபூதியோட அவரை நான் பார்த்ததே கிடையாது சார். அவர் வந்து விஜய் வந்து தேர்தலுக்கு முன்னால நடத்திய ஒரு 10-12 நிகழ்ச்சிகள்ல அவர் தான் காம்பியரா இருந்தாரு. அதாவது கூட்டத்தோட பேசிக்கிட்டு தலைவரை வர வரைக்கும் கூட்டத்தை உட்காந்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த நிகழ்ச்சி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாரு இல்லையா, அவர் காம்பியரிங். அவர் எப்பவுமே நான் அவருடைய இதுல ஒரு விபூதி குங்குமம் பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு விபூதி குங்குமத்தை வச்சுக்கிட்டு அவர் வராரு. நான் பள்ளிகளுக்கு போகும்போது, ஆய்வுக்கு போகும்போது நானே குங்குமம் வச்சுக்கிட்டு தான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த திடீர் மாற்றம்? அங்க மூகாம்பிகாவா? இவர் மூகாம்பிகாவுக்கு போனாரு, ஷர்ட்டை கட்டிட்டு போனாரு. சித்தராமையா மாதிரி ஷர்ட்டெல்லாம் கழட்ட சொல்றான் கோவில்ல போனா அப்படின்னு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணல. சூப்பரா போனாரு, நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டு போனாரு, ருத்ராட்சம் வச்சுக்கிட்டு போனாரு. அதனுடைய மாற்றமா? அப்படி இது ஒரு விஷயம், இது ஒரு நல்ல விஷயம். அதாவது தலைவனை, ஐயா உனக்கு ஒண்ணும் தெரியல, தலைவனை பார்த்தா கத்துக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒண்ணு. சைலண்டா அவர் காமிச்சு கொடுத்தாரா இல்லையா, எல்லாமே பண்ணணும்டா முட்டா பசங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. ரெண்டாவது வந்து நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல என்ன சொன்னாரு, நாங்க ஸ்டேட்டஸ் கோவை தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னால அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா அங்க தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்படவில்லை. தீபத்தூண் விளக்க பத்தி சொல்றீங்க? ஆமா, தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்படவில்லை, அந்த நிலையத்தான் நாங்க வைக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வந்து நம்ம அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய பேர், காடேஸ்வர சுப்பிரமணியம் எல்லாம் ரொம்ப ஹெவியா லோடு போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இப்போ அவர் என்ன சொல்றாரு, சட்டப்படி நடக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப சட்டப்படினா என்ன சார் அர்த்தம்? சட்டம் என்ன சொல்லுது? ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்களோ அதுதான் சட்டம். ஹைகோர்ட்ல ஆல்ரெடி 2 times உங்களுக்கு சொல்லியாச்சு, ஏத்துங்க, 10 பேர் போயிட்டு ஏத்துங்க, 4 பேர் போயிட்டு ஏத்திட்டு வாங்கன்னு தான் சொல்லிருக்காங்க. அது ஏத்தாததுனாலதான் அந்த கலெக்டர் அந்த எஸ்பி எல்லாரையும் கூப்பிட்டு கண்டிச்சது. ஓகே, இன்னும் மேட்டர் கோர்ட்ல தான் இருக்கு. பட் சட்டம் அப்படின்னு சொன்னா, தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு ஹைகோர்ட் உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமையை இந்துக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். ஏன் இந்த மாற்றம்? இந்த 2 மாற்றத்தை நீங்க வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, டிஎம்கே கையில ஒண்ணுமே இல்ல. இவங்களை தொட்டா, அதாவது இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா, விஜய் கட்சியை தொட்டா இவங்களுக்கு தான் ஷாக் அடிக்கும், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ இவங்க என்ன எதிர்காலத்துல எதை வச்சு பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை என்ன தெரியுமோ, சைலண்டா இருக்காரு விஜய், எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு, கரெக்டா சீக்கிரட்டா எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. தான் பேசினா தானே மாட்டிக்க போறோம், பேசாம சைலண்டா இருந்துட்டு போலாம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இந்த மெயின் டைம்
ஜென்சி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் வந்து குறை சொன்னாங்க, அப்புறமா ஜென்சி பத்தி குறை சொன்னாங்க. சரி நம்மளும் ஜென்சி இப்ப இது பண்ணலாமே, நம்ம ஜென்சி கூட்டத்தை கூட்டலாமே சொல்லிட்டு இவங்களை கூட்டினாங்க. மாவட்டம் தோறும் ஜென்சி கூட்டம் கூட்டிட்டு அது என்ன மாதிரியான ஒரு பைத்தியக்கார அரேஞ்ச்மெண்டா இருந்ததுன்னு நீங்க பாருங்க. வந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு கட்சி விசுவாசம், கொள்கை விசுவாசம், சித்தாந்தம்னா என்ன, ஒண்ணுமே புரியாத சின்ன பசங்க அங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஐ எம் அ ப்ரௌட் கொத்தூஸ் அப்படிங்கிறான் ஒருத்தன், ஐ எம் அ ப்ரௌட் ஊபி அப்படிங்கிறான். அந்த ஊபி கொத்தூஸ் கொத்தடிமை அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு ஒரு டிராகேட்டரி மீனிங் இருக்குங்கிறது கூட தெரியாம அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. நவ் தே ஹவ் ஆல் பிகம் சப்ஜெக்ட் ஃபார் ட்ரால். நிறைய அவங்கள பத்தி ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பசங்க எல்லாம், அந்த பசங்களும் பெண்களும் வெளியில வந்தாங்கன்னு சொன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் காரங்க வந்து டெல்லியில இருந்து கல்கட்டாக்கு போனா எப்படி அவங்க வாங்கி கட்டிக்குவாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து தங்களுடைய முகங்களை வெளியில காட்ட முடியாத அளவுக்கு அவங்கள வந்து ட்ரால் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. அதனால இது எல்லாமே டிஎம்கே வந்து தன்னைத்தானே ரீஸ்ட்ரக்சர் பண்ண முயற்சிக்குது, ரீஇன்வென்ட் பண்ண முயற்சிக்குது. நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகும் அப்படின்னா, எவ்வளவு விஜயினுடைய ஃபெயிலியரோ, இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒண்ணு மேல போகும்போது ஒண்ணு கீழே வரும். அதாவது விஜய் எவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு டிஎம்கேனுடைய ஸ்டாக் போகுமா அப்படின்னா அங்கேயே ஒரு கேள்விக்குறி நான் வைப்பேன். காரணம் என்னன்னா, பக்கத்துல அண்ணாமலை இருக்காரு. அண்ணாமலையை மீறி டிஎம்கே பாப்புலர் ஆக முடியாது அப்படிங்கிறது என்னுடையது. தேங்க்யூ. நீங்க பல கேள்விகளுக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு விளக்கமா ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. ஆனா ஒவ்வொரு பதிலையும் நீங்க வந்து அண்ணாமலையை வந்து இணைச்சதை பார்க்க முடியுது. அதை குறித்து நேயர்களே உங்க கருத்துக்களை நீங்க சொல்லணும். மீண்டும் ஒரு முறை திரு வாசுதேவன் அவர்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ.